மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் மாஸ்டர் லீ என்ற துறவி வாழ்ந்தார். அவரின் அறிவுரைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒருநாள் வே என்ற இளைஞன் அவரை சந்திக்க வந்தான். அவன் பதட்டமாக இருந்தான். மாஸ்டர், என் மனம் ஒரு புயல் போல இருக்கு. எதை செய்தாலும் அமைதியாக இருக்க முடியல என்று சொன்னான். மாஸ்டர் லீ மெதுவாக சிரித்துவிட்டு கேட்டார், வே, நீ தினமும் உன் வீட்டை சுத்தம் செய்வாயில்லையா? ஆம் மாஸ்டர் என்றான் வே. அதை ஒரு வாரம் சுத்தம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? அது தூசியும் குப்பையுமா மாறும். அதேபோல்தான் உன் மனமும். தினமும் அது கவலை, பயம், எதிர்மறை எண்ணங்களை சேர்க்கும். அதை சுத்தம் செய்யாவிட்டால் குழப்பம் நிரந்தரமாகிவிடும். அவனை ஒரு குளத்துக்கு அழைத்துச் சென்றார். மாஸ்டர் ஒரு பிடி மண்ணை எடுத்து நீரில் போட்டார். நீர் மங்கலானது. இதுதான் உன் மனம். கவலைகள் அதை கலக்கச் செய்கின்றன. மண்ணை சேர்க்காமல் அமைதியாக விட்டால் நீர் தெளிவாக மாறும். அதுபோல எண்ணங்களையும் அமைதியாக விட்டால் மனம் தெளிவாகும். அவர் 3 வழிகளைச் சொன்னார். 1. ஒவ்வொரு காலையிலும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து. 2. உறங்குவதற்கு முன் உன் கவலைகளை எழுதிவிட்டு இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினை. 3. எதிர்மறை விஷயங்களை விட பாசிட்டிவ் விஷயங்களில் கவனம் செலுத்து. சில நாட்களில் வே மன அமைதியை உணர்ந்தான். அவன் புரிந்தான், மனதை சுத்தம் செய்வது ஒரு முறை செய்யும் வேலை அல்ல, அது அன்றாட பழக்கம். நினைவில் கொள், அமைதியான மனமே பெரிய சாதனைகளின் அடித்தளம். உடம்பை பராமரிக்க நேரம் செலவிடுகிறாய். அதேபோல் உன் மனத்துக்கும் சிறிது நேரம் கொடு. தூசியில்லா மனம், அதுவே உண்மையான நிம்மதி.